மேடைக்கு மேடை காந்தி, காமராஜ், அண்ணா, எம்ஜிஆர் பத்தி பேசுறீங்க. வருஷத்துக்கு ஒரு சில மாலை போடுறீங்க. அந்த மாலை போடுற ஒரு நிமிஷம் ஆகுது அவங்க சொன்ன கருத்துக்களை பத்தி யோசிச்சு பண்ணி பார்த்திருக்கீங்களா? தேர்தல் வரும்போது மட்டும் கையத்துக்கு ஓட்ட கேட்கறீங்க, ஜெயிச்சுட்டா ஓய்த்து அடிக்கிறீங்க. நம்ம என்ன பாவம் செஞ்சிருக்கோயா? அதான் ஜென்மம் எடுத்திருக்கோம். நம்ம எல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்க. நமக்கு உதவி செய்யலனாலும் உபதவம் செய்யாதீங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு, 1000 தொழில் இருக்கு. அதுக்கு இந்த தம்பி என்ன உன் பேர் என்னப்பா? ராஜா. உங்க அப்பா அம்மா உனக்கு நல்ல பேரா தான் வச்சிருக்காங்க. உன்னுடைய நல்ல குணத்துக்கு உண்மையிலேயே நீ ராஜா தான். போயிட்டோம். சொந்த கிளிதான் தேடும் இந்த பறவை, கண்டும் அதை சொல்லாது அந்த பறவை. கண்ணில் ஒரு நீரோட்டம், கண்ணை இமை காணாமல் கால கொடுமை. வானத்தை மூடவும் போர்வை இல்லை, பாசத்தை மூடவும் மூடியில்லை. வார்த்தைக்கு வாயில்லை, பூமைக்கு நான் பிள்ளை, சாமிக்கும் நீதி இல்லை. ஒரு கூட்டுக்கு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பா. கடனா ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு போலான்னு திரும்பி குத்துறோண்ணே. இது பரதாமோ, கடன் வாங்குறது தப்பு, கடன் கொடுக்கறது தப்பு. ரெண்டு நிம்மதி இருக்காது. நம்ம வசதிக்கு எவ்வளவு முடியுமோ அதை சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதா நான் கடன் எல்லாம் கொடுக்க மாட்டேன். 100 ரூபாய் இருக்கு, கல்யாணத்துக்கு மொய்யா வச்சுக்கோ. கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறதும் தப்பு. ரொம்ப நல்லா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தத சரித்திரமே கிடையாது. என்னுடைய சித்தாந்தத்தை கேளு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். நீயும் ஒரு நாள் போயிடுவேன், நானும் ஒரு நாள் போயிடுவேன். தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள். தப்பாக நினைக்காத. எப்பாதே போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம். அதுக்கப்புறம் பாப்போம் யார் யார் தலை என்ன எழுதிருக்கானோ யாருக்கு தெரியும். என்ன சொல்ற? கரெக்ட் தானே? என்ன தப்பு நான் சொல்லுட? கரெக்ட் தானே? அவ்வளவுதான். இதெல்லாம் பேச ஆரம்பிச்சா முடிவே இருக்காது. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட அவங்கவுங்களுக்கே புரியும்.